பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆதரித்து வருகின்றனர். இதற்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, திமுக அமைப்பாளர் சிவா MLA, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரை சந்தித்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி மனு அளித்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி மட்டுமல்ல 5 அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக காளியம்மாள் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் வரும் 2026 தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன். அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரியவரும் என்றும், தனிப்பட்ட காரணங்களால் தற்பொழுது வரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தான் இணையவில்லை என்றும், விரைவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்புதானே தவிர அதில் தவறு ஏதும் இல்லை என்றார். வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும், கரூர் சம்பவம் துயரமான கரூர் சம்பவம் நடந்திருக்க கூடாது. யாராக தன்னை காண வந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் இறந்துவிட்டால் அந்த வலி வேதனை அதிகமாக இருக்கும். தாவேகா தலைவர் விஜயும் அந்த வேதனையில் இருந்தார். தற்பொழுது விஜய் அதிலிருந்து மீண்டு வருகிறார். அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும். இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் தேர்தலில் 3வது அணி மட்டுமல்ல 5 அணிகள் உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும், தற்பொழுது உருவாகும் கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் எவ்வளவு சீட், எவ்வளவு பணம் என்பதன் அடிப்படையிலேயே அமைவதாக தெரிவித்தார். புதுவை பல்கலைக்கழக மாணவர் புஷ்பராஜ் மீது பொய் புகார் கோரி இடைநீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பல்கலைக்கழக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நிலையில் மாணவரை பல்கலைக்கழக நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் தீனா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் இணக்கமாக உள்ளனர் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்காலில் OBC அணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதை மத்திய அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றார். புதுச்சேரியில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணக்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த
கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளது குறித்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு கண்டறிந்து இது சம்பந்தமாக முன்னாள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். அப்போது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், ஓபிசி அணி மாநில தலைவர் கோவிந்தன், ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மற்றவர்களுக்கு சிம் கார்டு வாங்கி தருவதை தவிர்க்க வேண்டும் என்று இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ். ஏரகட்டி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பிற ஆவணங்களை நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி தருவது, பணத்திற்கு ஆசைப்பட்டு விற்பது மற்றும் பயன்பாட்டுக்கு தருவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தரும் பட்சத்தில் இணையவழி குற்றவாளிகள் அந்த வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டால் அதனை வாங்கி கொடுத்தவர்கள்தான் இணையவழி குற்றங்களில் முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். யாரேனும் தங்கள் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்பி எடுத்துக் கொடுக்க கூறினாலோ அதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் இணைய குற்றங்களின் மூலம் வரும் பணத்தை உங்கள் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றி விடுவர். இணையவழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின் கட்டண உயர்வை அரசு மானியமாக வழங்கும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், மின்துறை தனியார் மய கொள்கையை கைவிட வேண்டும், ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறையை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு எம்எல்ஏ அறிவித்திருந்தார். அதன்படி நேரு எம்எல்ஏ தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ரயில்வே நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்தார். மனைவியுடன் அடிக்கடி மொபைலில் பேசி வந்ததால் வாலிபரை வெட்டி கொலை செய்த நண்பர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தின் மீது வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக நேற்று காலை ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் எஸ்பி ஸ்ருதி, இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது கொலை செய்யப்பட்ட வாலிபர் உழவர்கரை பஜனை மடத்து வீதியை சேர்ந்த சந்துரு 24 என்பதும் நயினார் மண்டபத்தில் இறைச்சி கடையில் கோழிகளை ஏற்றி இறக்கும் லோடு மேனாக வேலை செய்ததும் தெரியவந்தது. வாலிபர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் ரோஜர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. போலீசார் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபருடன் வேலை செய்த நயினார் மண்டபம் வெங்கடேஷ் என்பவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர். இதற்கிடையே திருமணத்திற்கு பிறகு வெங்கடேஷ் பொம்பாக்கரபாளையத்தில் உள்ள தனது மனைவி காவ்யா வீட்டிலேயே கடந்த 3 ஆண்டுகளாக வசித்து வந்தார். இந்த நிலையில் வெங்கடேஷ் வீட்டிற்கு சந்துரு அடிக்கடி சென்றபோது அவரது மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மொபைலில் பேசி வந்துள்ளனர். இதை அறிந்த வெங்கடேஷ் இனி தனது மனைவியிடம் பேச வேண்டாம் என சந்துருவை கண்டித்துள்ளார். அதன் பிறகும் சந்துரு தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது நண்பர்கள் உதவியுடன் சந்துருவை கொலை செய்ய திட்டமிட்டு நேற்று முன்தினம் மனைவி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்த போது தனது வீட்டிற்கு மது அருந்து சந்துருவை அழைத்தார். வெங்கடேஷ் வீட்டிற்கு சென்ற சந்துருவுக்கு மது ஊற்றி கொடுத்துள்ளனர். போதை ஏறியதும் வெங்கடேஷ் தனது நண்பர்களான வம்பாக்கரபாளையத்தை சேர்ந்த சரண், ராஜேஷ் இணைந்து சந்துருவை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். பின் சந்துரு உடலை கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தில் வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக உதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேஷ், சரண், ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 57 மதிப்பில் பல்வேறு இடங்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் நகர் 6, 7 மற்றும் 8வது குறுக்கு தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 28 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூக்கார வீதியில் ரூபாய் 28.50 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து சுமார் 50 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வடகட்டளை கிராமத்தினர் முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 24ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் நேற்று முதல் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று அதிகாலை 4 மணிக்கு 2ஆம் யாகசாலை பூஜை தொடங்கி 6 மணி அளவில் மகா பூர்ணாகாதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் வடகட்டளை கிராம முக்கியஸ்தர்கள், விழா கமிட்டியினர், ஊர் மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். புதுச்சேரி கலவை கல்லூரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பள்ளி துணை முதல்வர் கோதை திறந்து வைத்து மாணவர்களின் படிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரியில் புகழ்பெற்ற கலவை கல்லூரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இக்கண்காட்சியை பள்ளி துணை முதல்வர் கோதை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அறிவியல் கண்காட்சி சம்பந்தமான படிப்புகளையும், நவீன உலகில் அறிவியலின் பங்கு, மனித வளத்தை மேம்படுத்தும் புதிய கண்டுபிடிப்புகள், மாற்று ஆற்றல் போன்ற உபகரணங்களை அறிவியல் கண்காட்சியில் வைத்திருந்தனர். மாணவர்களின் சிறந்த படைப்புகள் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விழாவில் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். உலக கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மும்பையில் நடந்த 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக கோப்பையை வென்று வரலாற்றில் தனது பெயரை பொறித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஒற்றுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் உலக அளவில் இந்தியாவின் திறமையும் வலிமையும் வெளிப்படுத்தியுள்ள நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனைகள் அனைவருக்கும் நம் நாட்டின் பெருமையாக திகழ்கின்றனர். இந்த சிறப்பான வெற்றி நம் நாட்டின் அனைத்து மகளிருக்கும் ஒரு புதிய ஊக்கத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதாகும். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் அனைத்து வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் அளித்துள்ள அறிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்து வருவதாக கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் மின் கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த அவர், ஆண்டுதோறும் மின் கட்டணம் தொடர்பாக இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்வது வழக்கமான நடைமுறை. கடந்த முறை மின் கட்டணம் உயர்த்துவது தொடர்பான இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் பரிந்துரைத்த நிலையில் அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு மின் கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் அளித்துள்ள அறிக்கை
தொடர்பாக பரிசீலனை செய்து வருகிறோம். இதுகுறித்து அமைச்சர் அறிவிப்பார் என்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வருவது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு ஆளுநர் பதில் அளிக்காமல் வேகமாக புறப்பட்டு சென்றார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.